குற்றால அருவியில் பார்ப்பனர்கள் மட்டும்தான் குளிக்க முடியும். குற்றால அருவியில் பார்ப்பனர்கள் மட்டும்தான் குளிக்க முடியும். ஏனைய ஜாதியை சார்ந்த யாரும் குளிக்கக்கூடாது என்றிருந்த ஜாதி வரியை உடைத்து அனைவரும் குளிக்கலாம் என்று உத்தரவிட்டவர் ஆஷ் என்ற வெள்ளைக்கார கலெக்டர் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகளினாலேயே ஆங்கிலேய கலெக்டர் ஆஷ் துரை ஜாதி வரியனான வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒரு நாள் ஆஷ் துரை மாலை நேரத்தில் தனது குதிரையொட்டி முத்தாராவுத்தருடன் நடைபயிற்சி போகிறார். நடந்து கொண்டிருந்தவர் காதில் ஏதோ அலறல் சத்தம் பலமாக கேட்கிறது. ஓசை வந்த திசையை நோக்கினார் ஆஷ் துரை. அங்கு போவதற்காக பாதையிலிருந்து இறங்கி குடிசை நோக்கி நடந்தார். பின்னால் வந்த ராவுத்தர் ஓடி வந்து, துரை, அங்கு போகாதீர்கள் என்று தடுக்கிறார். ஏன் என்று வினவிய துரைக்கு, அது தாழ்த்தப்பட்டவர்களின் குடிசை என்றும் நீங்கள் அங்கு போகக்கூடாது என்றும் சொல்கிறார். உடனே ஆஷ் துரை ராவுத்தரை பார்த்து, சரி, நீ போய் பார்த்து வா என்றார். சேரிக்கு போன முத்தாராவுத்தர் திரும்பி வந்து சொன்னார், முதல் பிரசவம் துரை, சின்ன பொண்ணு 2 நாளாக கத்திக்கிட்டு இருக்குதான், பிள்ளை வயிற்றில் தலை மாறி கிடக்கான், பரிதாபம், இனி எங்கிட்டு தூரம் பழைக்க போகுது என்றார். உடனே ஆஷ் துரை வந்து, ஏன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாமே என்று துரை கேட்க, அவங்க ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுங்க ஐயா, பின்ன எப்படி வண்டி கட்டி டவுனுக்கு கொண்டு போகிறது என்றார் ராவுத்தர். இதனிடையே ஷார்ட்டில் அமர்ந்த திருமதி ஆஷ் துரை இறங்கி அக்குடிசை நோக்கி போனார். மருத்துவமனை கொண்டு சென்றால் ஒரு உயிரையேனும் காப்பாற்றலாம் என்று துரையிடம் சொன்னார். அருகில் இருக்கும் ஊருக்கு சென்று உடனே ஒரு மாட்டு வண்டியை கொண்டு வருமாறு குதிரையட்டை பணித்தார் துரை. அந்த வழியாய் செல்ல வண்டிப்பாதை பிராமணர்கள் அக்ரஹாரத்தை தாண்டி தான் சென்றாக வேண்டும். சரியாக அக்ரஹாரத்துக்குள் மாட்டு வண்டி மறிக்கப்படுகிறது. ஒரு சேரி பெண்ணை ஏற்றி போகும் வண்டி இப்பாதை வழியை போகக்கூடாது என்று பார்ப்பனர்கள் வழிமறித்து வழிவிட மறுக்கிறார்கள். வண்டி கொண்டு வர சொன்னது துரையும் அவரின் மனைவியும் தான் என்று விபரம் சொன்ன பிறகும் ஏற்க மறுக்கிறார்கள். இந்த விபரத்தை துரையிடம் போய் சொல்கிறார் ராவுத்தர். இதை கேட்ட ஆஷ் துரை அவர்கள் தனது வண்டியில் அந்த பெண்ணை ஏற்றுமாறு உத்தரவிட்டார். குதிரையொட்டியின் பக்கத்தில் ஏறி அமர்ந்தும் கொண்டார். வண்டி அக்ரஹாரத்துள் நுழைகிறது. பார்ப்புகள் கூட்டமாய் வழிமறிக்கிறார்கள். ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை ஏற்றுக்கொண்டு இந்த அக்ரஹாரத்திற்கு வருவது யாராயிருந்தாலும் அனுமதிக்க முடியாது என்கிறார்கள். வழிவிட சொல்லி பார்த்த துரை அவர்கள் வழிவிட மறுக்கவே வண்டியை கிளப்பு என்று உத்தரவிடுகிறார். மீறி வழிமறித்த பார்ப்புகளின் முதுகுத்தோல் துரை அவர்களின் குதிரை சவுக்கால் புண்ணாக்கப்படுகிறது. அந்த பெண் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு காப்பாற்றப்பட்டார். ஆஷ் துரை அவர்களின் அடிவாங்கிய கும்பலில் ஒரு 16 வயது இளைஞனும் இருந்தான். அவன் பெயர் வாஞ்சிநாதன். அப்போது வாஞ்சிநாதன் எடுத்த சபதம்தான் 17/6/1911 அன்று ஆஷ் துரை சுட்டுக் கொல்லப்பட்ட வஞ்சகமாக அமைந்துவிட்டது. மனித உயிரை விட அக்ரஹார புனிதம் காக்கம் பெறப்பட்ட வரலாறு இன்று வரை மறைக்கப்பட்டு வருகிறது. இதுவும் ஜான் ஓனிஸ் எழுதிய ஆஷ் அஃபீஷியல் நோட்ஸ் என்னும் குறிப்புகளில் அரசு ஆவண காப்பகங்களில் தெரிந்தே உறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ புரியுதுங்களா? வாஞ்சிநாதன் சுதந்திர போராட்ட வீரர்னு இப்போ நமக்கு கற்பிக்கப்படுகிறார். அதுலேயும் எச் ராஜா அவருக்கு பிறந்தநாள் 2 நாளுக்கு முன்னாடி பிறந்தநாள் வந்துருச்சு, அவருக்காக நம்ம பாராட்டு விழா எடுப்போம் அப்படி அப்படின்லாம் ஒரு பதிவு போடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எச் ராஜா பாராட்டினார்னாக்கா அவர் எப்படிப்பட்டவராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பிறகு தான் நம்மலாம் வரலாறுகள் படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் தெரியுது இந்த வாஞ்சிநாதன்கிறவர் எதற்காக ஆஷ் துரையை கொன்றார் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஜாதி வெறியருக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வாஞ்சி மணியாச்சி சந்திப்புன்னே வச்சு அவருக்கு பெருமை சேர்க்குறாங்க. இப்போ பாருங்கள், வெளிநாட்டிலேருந்து வந்தவன் அந்த வெள்ளைக்காரன் ஆஷ் துரை, அவனுக்கு இந்த நாட்டு பெண்ணு மேலே ஒரு இரக்கம் வருது. செத்து போயிடுவாப்லையே, பிள்ளைத்தாச்சியாக இருக்கிறாப்லையே, கொண்டு போய் எப்படியாவது சேர்த்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போகணும் அந்த மனைவியும் நினைக்கிறாங்க, ஆஷ் துரை நினைக்கிறாப்புல, அந்த குதிரையொட்டி ராவுத்தரும் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டின் அதாவது அனைத்துக்கும் நாங்கள் தான் சொந்தக்காரர்கள், இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு நாங்கள் தான் சொந்தக்காரர்கள், இந்த நாட்டின் முக்கியஸ்தர்கள் நாங்கள் தான் தேசாபிமானிகள், நீங்களாம் தேசத்துறைகள்னு சொல்லக்கூடிய அந்த பிராமண சமூகம் எப்படி தடுத்துருக்குது பாருங்கள். அதாவது அந்த வழியே ஏறி போகக்கூடாதான். இவ்வளவுக்கும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இடங்கள் தான் அது. அரசர்கள்டேருந்து பிரம்மதேயங்கிற பேரில் அத்தனையும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலங்களை வாங்கி
அக்ரஹாரன்னு கட்டிக்கிட்டு அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கைபர் போலன் கடமாதி வழியாக வந்து இங்கே வந்து நம்ம ஆட்கள்கிட்டேருந்து நிலத்தை பிடுங்கி அதில் வந்து அக்ரஹாரன்னு கட்டிக்கிட்டு அது வழியாக சேரி ஜனங்கள் போகக்கூடாதான். எவ்வளோ பெரிய கொடுமை! உலகத்தில் எங்கேயாவது இந்த கொடுமை நடந்திருக்குமா? இதற்கு யாராவது தட்டி கேட்டுக்கிறாங்களா? கேட்கல. பெரியார் அதுக்கு தான் ரொம்ப வருத்தப்பட்டார். இவங்கள்ட்ட வந்து இதுக்கு முதல் வெள்ளைக்காரன் இருந்துட்டு போகலான்னு சொன்னது காரணமே இதுதான். வெள்ளைக்காரன் வெளிநாட்டில் இருந்த வெள்ளைக்காரன் எப்படி இருக்கிறான், நீ இந்த நாட்டோட பூர்வீக குடின்னு சொல்லிட்டு இருக்கிறிய, நீ எப்படி இருக்கிற? அந்த பெண்ணு துடிச்சு செத்து போயிருப்பா. இந்த ஆஸ்துரை இருந்ததுனால கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு போய் வச்சு மறிச்சவங்கலாம் சாட்டையாலே 4 சாத்திருக்கிறாப்புல. அதில் வாஞ்சிநாதன் அடியும் வந்துருக்குது. அந்த வெறியில் தான் வந்து வாஞ்சிநாதன் சுட்டு கொண்டது யாரை? ஆஸ்துரையை. இப்போ வந்து அவருக்கு வந்து வாஞ்சி மணியாச்சி சந்திப்புன்னு பெரிய பேர்லாம் வச்சு அவரை சுதந்திர போராட்ட தியாகி ரஞ்சுக்கு கொண்டு போயாச்சு. ஆக உண்மை வரலாறு எப்படி இருக்குது, பொய்யான வரலாறு எப்படி திரிக்கப்படுது இவர்களால் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்ப ஏன் மத மாற்றம் நடக்காது? நீங்களே சொல்லுங்கள். ஒரு தெரு வழியாக ஒரு வழியாக போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கலை. அதே அவன் வந்து முஸ்லீமாக மாறினானாக்க நீங்கள் அனுமதிக்கிறீங்க. அனுமதிச்சு ஆகணும். அவன் சேரிக்காரங்கிறதுனால தான் நீ அனுமதிக்க மாட்டேங்கிற. அப்போ வந்து ஏன் அவன் வந்து அந்த மதத்தில் இருக்கணுங்கிற சுயமரியாதை உள்ளவன் டக்குன்னு மாறிட்டு போயிடுவான். நமக்கு வந்து பாய்ங்கிற அந்தஸ்து கிடைக்குதுப்பா, 5 வேளை தொழுக போகலாம், பள்ளியில் போய் முதல் ஆளாக போய் உட்காரலாம். நீ வந்து என்ன பண்ணுற, ஜாதி வேற்றுமையை கொண்டு வந்து தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் தூரத்தில் உட்கார வைக்கிற, உள்ள அனுமதிக்கிறது இல்லை கடவுளை கும்பிட்றதுக்கு. அப்போ இவன் யோசிக்கிறானா இல்லையா? இப்போ குற்றம் யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட குற்றத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து வாளால் மதம் மாற்றிட்டாங்க, லவ் ஜிஹாது அப்படின்னு சொல்லிட்டு 72 பேரை வச்சுக்கிட்டு பொய் பேசி இந்த நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணுறிய. நீங்கள் முதல்ல திருந்தினாக்க இந்த மதம் வந்து இவ்வளோ சீரழியுமா? இப்போ கண்டிப்பாக சீரழியாது. இவர்கள் ஜாதி பற்று, ஜாதி வெறி இவர்கள் மனசில் இருக்க அங்கேருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த பக்கம் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து மாற்ற முடியாது. இதெல்லாம் மாற்றணுன்னாக்க முதல்ல நீங்கள் திருந்துங்க. பிராமணர்களே நீங்கள் திருந்துங்கள். ஒன்றிய குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரந்த மனப்பான்மைக்கு வாங்க. இந்து மதம் எங்கேயும் அழியாது, நல்லபடியாக இருக்கும். ஓகேயா?